எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது TA234 சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்மால் ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிட்ஸ் விளையாடுற கார் இருக்குங்க. சின்ன சின்ன குட்டி பசங்க விளையாடுற கார் தான். ஆனால் இந்த டெலிவரி பார்சலை பார்த்த உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டி கார் தான் இருக்குங்கிறது வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. பட் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் காரோட சைஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குமோன்னுலாம் நினச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கார் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஃபேமிலியில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து இதை நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 ருபீஸ், 150 ரூபாய்க்கு வந்து இந்த கார் வந்து கிடைக்கிது. ஸோ இதில் எத்தனை கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு குட்டி குட்டி காரில் விளையாடுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். பட் இந்த மாதிரி காரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும் தான். உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி காரில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காரோட ஒர்க்கிங் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ளே இந்த பார்சலில் மொத்தம் 6 கார் இருந்துச்சுங்க. இந்த 6 காரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது ரிசல்ட் சொல்லிடுச்சு. காரை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், எனக்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. கார் வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டலான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் அப்படியே லைனிங் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா கார் வந்து ஃப்ரண்டில் வந்து போச்சு. ஸோ பேக், அதாவது ரிவர்ஸில் வந்து இந்த காரை வந்து இழுத்து அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து போகுது. இதுதாங்க இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ். சரி, அப்படியே இருந்தாலும் 6 கார் இருக்குல்ல, 6 காரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா காரும் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்குற இந்த கார் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மக்கர் பண்ணுது. லெஃப்ட் ரைட் வாங்குது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது. பட் இதோட வீலெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டிங் ஆகலை. ஸோ நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணாலும் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி மூவ் ஆக மாட்டேங்குது. இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தெரியல. பட் கிட்ஸ் வந்து அதிகமாக இதை விளையாடுறதுனால அவங்களே இதை சரி பண்ணிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக நம்ம ரிட்டர்ன் போட வேண்டிய அவசியம் இல்லை. 150 ருபீஸ் தானே, போட நினச்சா போடலாம். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் போட்டு இது பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஒரு காரோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 ரூபா வருதுங்க. 25 ரூபாய்க்கு வந்து நம்ம இந்த காரை வாங்கி, ஸோ 6 கார் இருக்குது. 6ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கார் வந்து நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து மொத்தம் 6 காரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 கார் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. பாருங்கள், ஒரு இடத்துல வச்சோன்னா அதுவே மூவ் ஆகிட்டு போகுது. பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. நல்ல கண்டுபிடிப்பு, கிட்ஸுக்காக நல்லா கண்டுபிடிச்சி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல டிசைனிங் கொடுத்து சூப்பராக இருக்குது. ஸோ 5மே குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் மக்கர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒன்று மட்டும் நல்லா நீட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வீலெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. பட் நம்ம கீழே வந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃப்ரண்ட்டில் விடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கரெக்டாக மூவ் ஆக மாட்டேங்குது ஃப்ரண்ட்டில். பட் நம்ம கையில் எடுக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீல் வந்து சுற்றுது. பட் ஆனால் நம்ம கீழே வச்சு ரன் பண்ணும்போது அது ரன்னிங் ஆகலை. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5மே நல்லாயிருக்கு. அந்த ஒன்று மட்டும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் நம்ம TA234 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.